13ஆம் நாள். இன்றைய தலைப்பு ஜாய் இன் காட் இன் த மிட்ஸ்ட் ஆஃப் ஹார்ட்ஷிப்ஸ். பாடுகளின் மத்தியில் பரமனை கைகூறுதல். எப்படி? பாடுகளின் மத்தியில். ஆபக்கூக் 3வது அதிகாரம் 17 வரை. அத்திமரம் துளிர் விடாமல் போனாலும், திராட்சை செடியில் பலன் உண்டாகாமல் போனாமலும், ஒலிவ மரத்தின் பலன் அற்று போனாலும், வயல்களில் தானியத்தை விளையாமற் போனாலும், கிடையில் ஆட்டு மந்தை முதலற்று போனாலும், தொழுவத்தில் மாடு இல்லாமற் போனாலும், நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாயிருப்பேன், என் ரட்சிப்பின் தேவனுக்குள் களி கூறுவேன். ஆண்டவராகிய கர்த்தர் என் பலன், அவர் என் கால்களை மான் கால்களை போலாக்கி உயரமான ஸ்தலங்களில் என்னை நடக்க பண்ணுவார். இது நெகினோத் என்னும் வாத்தியத்தில் ராகத்தலைவனுக்கு ஒப்புவிக்கப்பட்ட சங்கீதம். ஆபக்கூக் தன்னுடைய புஸ்தகத்தை முடிக்கிறார். முடிக்கும் போது பாட்டு பாடி முடிக்கிறார். என்ன என்ன இல்லை? அத்திமரத்தில் துளிர் விடலை, திராட்சை செடி உண்டாகலை, ஒலிவ மரத்தில் பலன் இல்லை, வயலில் தானியம் இல்லை, ஆட்டு மந்தை இல்லை, தொழுவத்தில் மாடு இல்லை. ஏதாவது சிச்சுவேஷன் மாறி இருக்கா? ஒன்றும் மாறலை. ஆனால் ஆள் மாறிட்டார். எப்படி? The circumstances has not changed, but he has got a changed heart. எனக்கு அருமையான சகோதரனை சகோதரி, நன்றாக புரிஞ்சு கொள்ளுங்க. சூழ்நிலை மாறலை, தன்னுடைய இருதயம் மாற்றப்பட்டு விட்டது. ஏன்னா எதுவுமே இல்லை. ஒலிவ மரம் இல்லை, திராட்சை மரம் இல்லை, வயல் இல்லை, ஆடு இல்லை, மாடு இல்லை, திராட்சை இல்லை, ஒண்ணுமே இல்லை. ஆனா எனக்கு என்ன? ஐ ஹவ் சீன் காட். நான் கர்த்தரை பார்த்துட்டேன், என்னுடைய பலன் கர்த்தர்கிட்ட வரப்போகுது என்று சொல்லக்கூடிய ஒரு காரியத்தை. அப்ப என்னன்னா, இங்க ஆபக்கூக்ட என்ன பார்க்கிறோம்? ஒரு ஆனஸ்டி பார்க்கிறோமா? அவர் பொய் சொல்லலை. அவருடைய பாட கர்த்தர்ட்ட அப்படியே சொல்றாரு, ஆண்டவரே எதுவுமே இல்லை, ஆனாலும் நான் என்ன பண்ண போறேன்? நான் உங்களுக்குள்ள நான் களி கூற போறேன். அப்ப என்னன்னா, நம்மளுடைய வாழ்க்கையில காரியங்கள் நிறைவேறலாலும், even though some of the things doesn't materialize, do you still rejoice in God? உங்களுடைய வாழ்க்கையில காரியங்கள் நிறைவேறாத போதும் நீங்க கர்த்தரை ஆராதிக்கக்கூடிய மக்களா இருக்கிறீங்களா? ஏன்னா இங்க என்ன? ரட்சிப்பின் சந்தோஷம், the joy of salvation என்று சொல்லக்கூடியதாய் என்ன சொல்றாரு? கர்த்தர் என் பலனானவர். அவர் என்ன பண்ணுவாரு? என்ன பண்ணிட்டாரு சொல்லல. அவர் என்ன பண்ணுவாரு? மான் கால்களை போல மாற்றி என்ன உயர்ந்த ஸ்தலத்துல, he will lift me up. அவருக்கு தெரியும் என்ன உயர்த்த வேண்டிய நேரம், அப்போ என்னை கொண்டு போய் உயர்த்தி வைப்பாரு. ஏன்னா இங்க சொல்லும் போது என்ன சொல்றாரு? ரொம்ப அழகா நேர்த்தியா அவர் என்னை ஒரு ஜெயங்கொண்டவனாய் மேலே கொண்டு போய் நிறுத்துவார் என்று சொல்லக்கூடியதா. அப்ப என்னன்னா, நம்ம வாழ்க்கையில வேலை இல்லாம இருக்கலாம், கல்யாணம் ஆகாம இருக்கலாம், பிள்ளை இல்லாம இருக்கலாம், இது தொழில் இல்லாம இருக்கலாம், எதுவும் இல்லாம இருக்கலாம். ஆனா யார் இருக்கா? எல்லாத்தையும் தரக்கூடிய தேவன் இருக்கிறார். அப்ப நான் எதுல இருக்கிறேன்? ஐ ஃபைண்ட் ஜாய் இன் மை காட். அவர் கொடுத்த ரட்சிப்பின் மேல் நான் சந்தோஷமா இருக்கிறேனா? அவர் கொடுத்த ரட்சிப்பின் மேல நான் மன மகிழ்ச்சியா இருக்கிறேனா? இதை தான் நம்ம பார்க்கணும். இங்க ஆபக்கூக் நமக்கு அதைத்தான் சொல்லி கொடுக்குறாரு. மறுபடியும் நான் சொல்றேன், ஆபக்கூக்கோட பிரச்சனை, அவருக்கும் பிரச்சனை, தேசத்திலையும் பிரச்சனை. பர்சனல் அண்ட் நேஷனல் கிரைசிஸ். ரெண்டுக்கும் பலன் இல்லை, ரெண்டுக்கும் பதில் இல்லை. ஆனாலும் அவர் என்ன பண்றாரு? ஆண்டவரே, நான் உண்மையில் மன மகிழ்ச்சியாய் இருப்பேன். நம்மளும் நம்மளுடைய வாழ்க்கையில என்ன இருக்குதோ இல்லையோ, அவர் கொடுத்த ரட்சிப்பின் மேல, அவர் நம்ம கொடுத்த அந்த மகா பெரிய விலையேற பெற்ற அந்த ரட்சிப்பின் மேல நம்ம சந்தோஷமா இருக்கக்கூடிய மக்களா இருக்கிறோமா? எனக்கு ஒரு சம்பவம் தான் ஞாபகம் வருது. ஜிக்லாக் அப்படிங்கிற ஒரு பட்டணம் ஞாபகம் இருக்கா? 1 சாமுவேல் 30வது அதிகாரத்துல இருக்கு. அதுல நீங்க பாத்தீங்கன்னா, தாவீதும் அவர் கூட உள்ள மக்களும் அமலேக்கியர் பக்கம், பிலிஸ்தேர் பக்கம் போயிட்டு வர்றாங்க. ஆனா இங்க ஜிக்லாக்ல என்ன பண்ணிடுறாங்க? அமலேக்கியர்கள் அடிச்சு பட்டணத்துக்கு தீ வச்சு விட்டு மனைவி பிள்ளைகள் எல்லாத்தையும் கூட்டு போயிடுறாங்க. சரியா? அங்க ஒரே ஒருத்தர் நோஞ்சானை மட்டும் விட்டுட்டு போயிடுறாங்க. வழியில அவனை மட்டும் பார்க்குறாங்க. இப்போ தாவீது கூட இருந்தாங்க இல்லையா,
வந்தவங்க முதல்ல அவங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் என்ன தெரியுமா? கடன்பட்டவர்கள், சமுதாயத்தினால் துரத்தி விடப்பட்டவர்கள், ஒண்ணுக்கு உதவாதவங்க. இப்போ அவங்களுக்கு மனைவி, பிள்ளைகள் எல்லாம் வந்துருச்சு. இப்போ தாவீதும் அங்கதான் இருக்கான். தாவீதோட மனைவிகள், பிள்ளைகள் எல்லாரும் போயாச்சு. அவன் எல்லாத்தையும் பிடிச்சிட்டு போயிட்டாங்க. இப்போ கூட இருந்தவன் என்ன தெரியுமா செய்யறான்? தாவீதை கல்லால் எறியணுங்கிறான். யோசிச்சு பாருங்க. தலைவனை பார்த்து, ஏன் தாவீதுக்கும் லாஸு, எனக்கும் லாஸு, ஆனா என்ன, நான் தாவீதை போட்டு தள்ளணும், தாவீதை கல்லால் அடிக்கணும்னு சொல்லக்கூடியது. இப்ப தாவீது என்ன தெரியுமா செஞ்சாரு? 1 சாமுவேல் 30வது அதிகாரம் 6வது வசனம் எனக்கு ரொம்ப பிடிச்ச வசனம். டேவிட் strengthened himself in the Lord. தான் தாவீது தேவனுக்குள் தன்னை பலப்படுத்தி கொண்டான் என்று சொல்லக்கூடியதா. என்ன பண்றாரு? கர்த்தர்ட்ட போறாரு. ஆண்டவரே, நாங்க என்ன செய்யணும்? நாங்க அவங்கள போய் மேற்கொள்ளணுமா? மேற்கொள்ள முடியுமா? நாங்க என்ன செய்யணும்னு கர்த்தர்ட்ட கேட்கிறார். கர்த்தர், நீ போ, எல்லாத்தையும் செய்து கொடுப்பேன்னு. ஆனா இது நடக்கிறதுக்கு முன்னாடியே தாவீது என்ன பண்றாரு? கர்த்தருக்குள் பலன் கொள்ளுகிறார். எனக்கு அருமையான சகோதரனே, சகோதரியே, நீங்க எப்படிப்பட்டவங்களா இருக்கிறீங்க? உங்களுடைய சூழ்நிலை மாறினா நான் பாட்டு பாடுவேன், என் சூழ்நிலை மாறுச்சுன்னா நான் கர்த்தருக்கு நன்றி செலுத்துவேன், என் சூழ்நிலை எல்லாமே மாறுச்சுன்னா அப்ப நான் ஆலயத்துக்கு வருவேன் இருக்கீங்களா? இல்ல 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 நான் கர்த்தர் கொடுத்த ரட்சிப்புல அந்த சந்தோஷத்துல நான் களி கூர்ந்து கர்த்தருக்குள்ள வருவேன்னு சொல்லி வரக்கூடிய மக்களா இருக்கிறீங்களா? சிந்திச்சு பாருங்க. சமீபத்துல ஒரு சகோதரியை பார்த்தேன். அவங்களுக்குள்ள அப்படி ஒரு சந்தோஷம், ரொம்ப சந்தோஷம், அவங்களால தாங்க முடியாத சந்தோஷம். அப்ப நான் கேட்டேன், என்ன சிஸ்டர், என்ன இவ்வளவு சந்தோஷமா இருக்கிறீங்கன்னு? பிரதர், நான் இன்னும் கொஞ்ச நாள் தான் உயிரோட இருப்பேன் அப்படின்னா. எனக்கு ஒரு நிமிஷம் அப்படி தூக்கி வாரி போட்டுச்சு. என்ன சிஸ்டர்னு. நான் சீக்கிரம் நான் கர்த்தர்ட்ட போயிடுவேன். என்னன்னு? நான் இந்த மாதிரி ஹீமோதெரப்பி போயிட்டு இருக்கேன், எனக்கு ஸ்டேஜ் 4 கேன்சரு, அதனால நான் இன்னும் மோசமான சூழ்நிலையில போய் கொண்டு இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஆனா உங்களை பார்த்தா அப்படி தெரியலையே அப்படின்னு. ஆமா பிரதர், நான் முதல்ல கேன்சர் வந்த உடனே நான் ஆண்டவர்கிட்ட கேட்டேன், ஏன் ஆண்டவரே எனக்கு, என் பிள்ளைங்கள்லாம் இன்னும் பெரிய பிள்ளைங்கள ஆகலை, நான் இன்னும் கொஞ்சம் காலம் இருக்கணும், எதுக்கு அதுக்குள்ள அப்படிங்கிற மாதிரி நான் ஏன் 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 அப்படின்னு சொல்லி ஒரே அழுது கண்ணீர் விட்டு நான் கர்த்தர்ட்ட துடிச்சேன். ஆனா ஒரு நாள் இந்த ஆபகுக்கு 3வது அதிகாரம் வாசிச்சேன். அந்த கடைசி 3 வரிகள் நான் வாசிச்ச போது எனக்கு ஒரே பெரிய ஒரு தாக்கமா இருந்துச்சு. எப்படி இப்படி ஒரு சூழ்நிலை மாறாத போது, தன்னுடைய சொந்த சூழ்நிலையும் சரி, தேசத்தினுடைய நிலையும் மாறாத போது, ஒரு ஆபக்கூக்கால எப்படிப்பட்ட நெகினோத் வாத்தியத்துக்கு ஒரு பாட்டு எழுதி அதை பாட முடியும் அப்படின்னு பார்க்கும்போது தான் எனக்கு ஒன்று புரிஞ்சுது. எனக்கு நான் ஐ வில் ஃபைண்ட் மை ஜாய் இன் மை சால்வேஷன் இன் மை காட். நான் என்னுடைய கர்த்தருடைய ரட்சிப்பின் மேல் மகிழ்ந்து களி கூறுவேன்னு சொல்லி நான் முடிவு பண்ணிட்டேன். அதிலிருந்து எனக்கு பயமே இல்லை. ஏன்னா எனக்கு இன்னொரு பக்கம் வந்தது. ஒரு செய்தியில், உங்களுடைய செய்தியில் கேட்டேன், நீங்கள் சொன்னீங்க, கர்த்தரே நீங்கள் வர்றீங்களா இல்லை நான் வர்றதான்னு. அப்போ நான் மறிக்கிறதுக்கு எது கவலைப்படணும்? நான் மறிச்சா அடுத்த நிமிஷம் நான் கர்த்தர்கிட்ட தானே போய் இருக்க போகிறேன். அதனால எனக்கு எந்த பயமும் இல்லை பிரதர். அதனால நான் இப்போ என்ன பண்ணுறேன்னா, எல்லாருக்கிட்டையும் கர்த்தர் எனக்கு கொடுத்த ரட்சிப்பை பற்றி சொல்கிறேன். எனக்கு அப்படி ஒரு சந்தோஷம். என்ன ஒரு ரைட் பெர்ஸ்பெக்டிவ் பாருங்க. தன்னுடைய வாழ்க்கையை எவ்வளோ அழகாய் நேர்த்தியாய் காண கற்றுக்கொண்டாங்க. பிரச்சனை உண்மை, பாடுகள் உண்மை, மறிக்க போகிறது உண்மை. ஆனால் அவங்களுக்குள்ள இருந்த சந்தோஷம், அவங்க மற்றவங்களுக்கு கர்த்தரை பற்றி சொல்லக்கூடிய ஒரு காரியம். எனக்கு அருமையான சகோதரனே, சகோதரியே, தெசலோனிக்கேயர்ல சொல்றார் இல்லையா, கர்த்தருடைய சித்தம் என்ன? எப்பொழுதும் அவருக்கு நன்றி செலுத்தி கொண்டே ஸ்தோத்திரம் செய்வது என்று சொல்லக்கூடியதாக. God's will for you is give thanks in everything. எல்லாவற்றிலும் கர்த்தருக்கு நன்றி செலுத்தக்கூடியவர்களாய் இருக்க வேண்டும் என்று சொல்லக்கூடியதாக அருமையான ஒரு கோட்டு கொடுத்துருக்கோம். எலிசபெத் எலியட்டோட கோட்டு. ஜெபம் தேவனின் திட்டத்தை பற்றி கொள்ளுகிறது, மேலும் அவருடைய சித்தத்திற்கும் அவருடைய சித்தம் பூமியில் நிறைவேற்றப்படுவதற்கும் இடையே ஒரு இணைப்பாக அமைகிறது. அற்புதமான காரியங்கள் நடக்கின்றன.
பரிசுத்த ஆவியானவரின் ஜெபத்திற்குரிய பாதையால் இருக்கும் பாக்கியம் நமக்கு வழங்கப்படுகிறது. பிரேயர் இஸ் த பிரிட்ஜ். இப்போ உங்களுடைய சூழ்நிலை மாறுதோ மாறலையோ, நீங்க கர்த்தருக்குள்ள மனமகிழ்ச்சியா இருப்பீங்களா? கர்த்தருக்கென்று ஆராதனை செய்கிறவங்களா இருப்பீங்களா? கர்த்தருடைய காரியத்தை இன்னும் ஊக்கமாய் தைரியமாய் செய்யக்கூடிய மக்களாய் இருப்பீர்களா? உங்களுடைய சோதனைகள், உங்களுடைய போராட்டங்களுக்கு மேற்பட்டு தேவனை காணக்கூடிய மக்களா வாழ்வீர்களா? வாங்க ஜெபம் பண்ணுவோம்.